பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சரவணன் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு, அப்பா நான் மயிலுக்கு வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டியன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா உங்ககிட்ட சொல்லாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு வேறு வழி தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மயில் கிட்ட அந்த கொரியர் வந்து போகுது. மயில் அதை படித்து பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடி ஆச்சு? என்ன கொரியறது? அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம பாக்கியம் வந்து கேட்கவும், மாமா சொன்ன மாதிரி எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்கம்மா. அவ்வளோதான், என் வாழ்க்கையே போச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கியம் இருந்துட்டு சொன்ன மாதிரியே டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி விட்டுட்டாங்கல்ல. இனிமே இந்த பாக்கியம் யாருன்றதை நான் காட்டுறேன். என் உயிரே போனாலும் சரி, உன்னை அந்த வீட்டில் வாழ வைக்காம நான் விட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம சரவணன் மேலே பாண்டியன், கோமதி, அரசி, மீனா இப்படி எல்லார் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டு சம்மந்தி உங்கள் எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் விசாரிக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிக்கிட்டு போகிறாங்க. என்ன இது, வீட்டு முன்னாடி போலீஸ் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி இந்த பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கவும், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதியும் ஒரு பக்கம் போலீஸ்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.